வணக்கம், வெல்கம் டு சினிமா பெட்டி யூடியூப் சேனல். வெற்றிமாறன் இயக்கத்தில் ஆக்டர் சூரி, விஜய் சேதுபதி நடித்த விடுதலை படத்தோடைய ட்ரெய்லரை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெய்லரில் வர ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வெற்றிமாறன் இயக்கி இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சு கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்தில் சூரி, விஜய் சேதுபதி, ஜிவிஎம், பவானி ஸ்ரீ, டைரக்டர் தமிழ், சேத்தன் மற்றும் இன்னும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை ஆர்எஸ் இன்ஃபோடைன்மெண்ட்டு எல்ரெட் குமார் வெளியிடுறாங்க. இந்த படத்தை ரெட் ஜெயண்ட் மூவி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த ட்ரெய்லரை ஆரம்பிக்கும் போதே ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு நியூஸ் வருது. பாலத்தில் வரும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்னு சொல்லி அந்த ட்ரெயினுமே இந்த ஒரு ஃப்ரேமில் பார்க்க முடியுது. அந்த ஸ்பாட்டுக்கு ஆக்டர் சூரி போய் டியூட்டி பார்க்க போகிறாரு. ஆக்டர் சூரி இந்த படத்தில் போலீஸ் கான்ஸ்டபிளாக வராரு. ஜீப் ஓட்டுற டிரைவராக இருக்கிறாரு. ஆனால் இவருக்கும் மற்ற போலீஸ் மாதிரி துப்பாக்கியை பிடிச்சி ஷூட் பண்ணணும்னு ஆசை இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஆனால் ஆக்டர் சூரி எடுபிடி வேலை செய்ய வச்சுருக்கிறாங்க. ஒரு சில ஃப்ரேமில் சூரி கையிலையுமே துப்பாக்கி இருக்குது. இன்னொரு சில ஃப்ரேமில் சூரி கையில் துப்பாக்கி இல்லை. ஸோ சூரி ஏதாவது தப்பு பண்ணியிருந்திருக்கலாம். பனிஷ்மெண்ட் டியூட்டியாக கூட இந்த மாதிரி வேலையாக செய்ய சொல்லியிருந்திருக்கலாம் மேலதிகாரிங்க. இந்த ஃப்ரேமை பார்க்கும்போது டைரக்டர் தமிழ் சூரிக்கு சப்போர்ட்டிவ் ரோலில் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அவருமே பாதி சீன் தான் வருவார் போல். டைரக்டர் தமிழும் பேக்கை தூக்கிட்டு ஊருக்கு போகிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அப்படி போகும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காக்கி சட்டை போடுற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு சில நேரம் வரும், அதுக்காக நாம் காத்திருக்கணும்னு சொல்கிற டைலாக்கு தியேட்டரில் விசில் பறக்கும்னு எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு வசனம் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த படத்தில். ஆக்டர் சூரிக்கு இந்த படத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்களா இல்லையான்னு ட்ரெய்லரில் காட்டலை. ஆனால் சூரி டியூட்டி பார்க்க போகிற ஊரில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. சூரிக்கும் இந்த படத்தில் ஒரு சில லவ் போர்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கிறாரு டைரக்டர் வெற்றிமாறன். மக்கள் படையை பிடிக்க நானும் போகிறேன்னு சொல்கிறாரு சூரி. ஆனால் அவரை விட மாட்டேங்கிறாங்க மேலதிகாரிங்க. இதை தாண்டி அவர் எப்படி தன்னுடைய ஹீரோக்கான தோற்றத்தை ஆடியன்ஸ் கிட்ட காட்ட போகிறாருங்கிறது தான் இந்த படத்தில் இருக்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்புனே சொல்லலாம். இந்த படத்தில் விஜய் சேதுபதி பேசுகிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டைலாக் வச்சுருக்குறாங்க. மனுஷன் பிறக்கிறப்ப ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழே ஒருத்தன் சைட்லன்னு பிரிக்கிற நீங்கள் பிரிவினைவாதிகளா, இல்லை சமுதாயத்தில் எல்லாரும் ஒன்று போராடுற நாங்கள் பிரிவினைவாதிகளான்னு பேசுகிற ஒரு டைலாக் இருக்குது. இந்த டைலாக்கை தியேட்டர் ஆடியன்ஸுக்காகவே வச்சுருக்காரு போல் வெற்றிமாறன். வசனத்தை அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்கிறாரு. விஜய் சேதுபதி இந்த கதையில் மக்கள் படை தலைவனாக இருக்கார். மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இனிமேல் நம்மளை எந்த ஒரு அதிகாரிகளும் நம்ம மேலே கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடுறாரு. விஜய் சேதுபதி வாத்தியாராக நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தில். இந்த கதையில் ஜிவிஎம் ஒரு மேல் அதிகாரியாக நடிச்சிருக்கிறாரு. ட்ரெய்லரில் சூரிக்கும் ஜிவிஎம்முக்கும் பேசுகிற மாதிரி காட்டலை. ஆனால் விஜய் சேதுபதிக்கும் ஜிவிஎம்முக்கும் ஒரு சீன் வச்சுருக்குறாங்க. இது கிளைமேக்ஸில் தான் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா படம் ஃபுல்லாகவே விஜய் சேதுபதியை பிடிக்கணும் அப்படின்னு தான் படம் நகருது. ஜிவிஎம் விஜய் சேதுபதியை அரெஸ்ட் பண்ணி தான் விசாரிக்கிற மாதிரி அந்த சீன் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இது கிளைமேக்ஸில் வரலாம், இல்லைனா செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு சீனாக கூட இருக்கலாம். இந்த படத்தில் சேத்தன் ஒரு இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்கிறாரு. அவர் சூரியை ரொம்ப டாமினேட் பண்ணி பேசுகிற கேரக்டராக வராரு. எல்லா ஜாப்லையுமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அதுவுமே இந்த படத்தில் காட்டியிருக்கிறாங்க. மக்கள் கையிலையுமே துப்பாக்கி இருக்குது. மக்கள் ஃபஸ்ட்டு போலீஸை ஷூட் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு ஃப்ரேமில் ஒரு போலீஸை ஷூட் பண்ணதுனால மற்ற போலீஸும் கன் ஷூட் பண்ணுறாங்க மக்களை பார்த்து. இறந்த போலீஸை பார்த்தோம்னா டிரைவர் மாதிரி இருக்குது. ஒருவேளை இது சூரிக்கு வச்ச குறியாக கூட இருக்கலாம். இந்த படத்தில் கடைசியில் ஆப்ரேஷன் ஹோஸ்ட் ஹண்ட்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. இந்த சீனில் தான் சூரிக்கு மாஸ் சீன் இருக்குது போல். சூரி மேலேருந்து குதிக்கிற சீன் சூப்பராக இருக்குது இந்த படத்தில். பெரிய பெரிய ஹீரோக்கு வைக்கிற ஸ்டண்டிங் சீனை கூட இந்த படத்தில் சூரிக்கு வச்சுருக்காங்க இந்த படத்தோடைய டீம். இந்த சீனு கிளைமேக்ஸ் ஃபைட் சீனாக கூட இருக்கலாம், இல்லைனா விஜய் சேதுபதியை பிடிக்கிற சீனாக கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னா விஜய் சேதுபதிக்கு இன்ட்ரோ சீனாக கூட இருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தில் சூரிக்கும் துப்பாக்கி கையில் எடுக்கிற மாசீனா இந்த சீனாக இருக்கலாம். இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறாங்களோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் சூரியோடைய கேரக்டருமே ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கிறாரு இந்த படத்தோடைய டைரக்டர் வெற்றிமாறன். இந்த ஸ்டோரி ஜெயமோகன் எழுதிய துணைவன் சிறுகதையை இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தை. அடித்தட்டு மக்களுக்கும் அதிகார வர்க்கத்துக்குமான பிரச்சனையை படம் அழுத்தமாக பேசுகிற மாதிரி இருக்குது. இந்த படத்தோடைய ஒன்லைன் என்னவா இருக்கும் அப்படின்னா, கிராமத்து பெண்களை போலீஸ் என்கிற பேரில் டார்ச்சர் செஞ்சு துன்புறுத்தும் அதிகாரிகளுக்கு எதிராக போராடுற மக்கள் இராணுவம்
பிரிவினைவாத குழுவிற்கு தலைமை தாங்குற வாத்தியாரா பெருமாள் வந்து வராரு. அவரை பிடிக்கிறதுக்காண்டி ஆப்ரேஷன் ஹோஸ்ட் பணிக்கு சூரி வந்து இன்சார்ஜா வர மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இந்த ட்ரெய்லர்ல கவனிச்சோம் அப்படின்னா ஆல் இண்டியா ரேடியோ ஜீப்போடைய நம்பர் பிளேட்டு, இந்த ட்ரெய்லர்ல வர நியூஸ் வாசிக்கிறத கவனிச்சோம் அப்படின்னா சென்னையோ மெட்ராஸான்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, கேபிட்டல் சிட்டின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சுலாம் பார்க்கும்போது இந்த கதை ஒரு 80s 90sல நடக்கிற கதையா கூட இருக்கலாம். இந்த ட்ரெய்லர்ல எங்கேயுமே வந்து ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணல. இந்த ஒரு ஃப்ரேம்ல மட்டும்தான் சூரி வந்து ரொம்ப வெறப்பா நிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க போலீஸ் அப்படிங்கிறதுனால. படம் ஃபுல்லாவே இந்த மாதிரி நின்றுருந்தா அப்படின்னா இந்த படத்துல சூரிக்கு இதுதான் நெகட்டிவாகவும் இருக்கும். இதெல்லாம் இந்த ட்ரெய்லரில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி மூவியோடைய அப்டேட்டு, மூவியோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ், மிஸ்டேக்ஸ் வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.